பனையடி புதினத்தில் தமிழ் கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பானது. தமிழ் பள்ளி பருவமாக இருக்கிறபோது கோடைக்கால விடுமுறை. அந்த கோடைக்கால விடுமுறையில் பள்ளி சிறுவர்களோடு ரொம்ப சந்தோஷமாக அவன் விளையாடுறான், மரம் ஏறுவான். அவங்களுடைய இயல்பு வந்து பார்த்திங்கன்னா, மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குரங்கு மாதிரி அங்கே இங்குமா போய் போய் விளையாடுவாங்க. அப்படி விளையாடுற போது ரொம்ப கொதிக்கிற வெயிலில் நடந்து போவாங்க, கால் சுடும். இன்றைக்கி இருக்கிற நிலமை மாதிரி கவர்மெண்ட்டு பள்ளி சிறுவர்களுக்கெல்லாம் செருப்பு இலவசமாக தர்றது மாதிரியெல்லாம் அன்றைக்கி இல்லை. செருப்பு போடாமல் தான் பசங்க விளையாட போவாங்க. அப்போ ரொம்ப சுடும் இல்லையா, அதனால் கொழிஞ்சி இலையும் வேப்ப இலையும் தலையில் சுமந்துட்டு போவாங்களாம். ரொம்ப சூடாக இருக்கிற இடத்துல அதை போட்டு அதில் நடந்து போவாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் பசங்க செய்வாங்கன்னு ஐயப்பன்பேட்டை பனையடி கிராமத்தில் இந்த நிகழ்ச்சியை இரா செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, தன்னுடைய வீட்டு மாடை வந்து குளிப்பாட்டுறக்காக போவானாம் குளத்துக்கு. மாட்டை குளிப்பாட்டுறதோடு மட்டுமல்ல, தானும் அதில் குளிக்கிறான். அடுத்து குளம் வற்றிய பிறகு தாமரை விதைகளெல்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. வயிறு நல்லா நிறையுமா அந்த தாமரை விதைகளை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு இன்றைக்கெல்லாம் பேசப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் கதாபாத்திரம் கோடை காலத்தில் வேப்பம்பழங்கள்லாம் நிறையா விழுந்து கிடக்கும். அந்த வேப்ப முத்துக்களையும் பழங்களையும் பறித்து, பழம்னா நல்லா காய வச்சுட்டு முத்துக்களை விலைக்கு, அது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது. ஒரு மரக்கா வேப்பமுத்தை கொடுத்துட்டு ஐஸ் வாங்குவானாம். குச்சி ஐஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குச்சி ஐஸு. அதுலேயும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜவ்வரிசி போட்ட குச்சி ஐஸு தான் ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி சாப்பிடுவான். இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக அவன் பொழுத போக்குறான். இப்படி இருக்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய அப்பா சொல்கிறதையும் கேட்கக்கூடியவன். எருவாட்டி, நிலத்துக்கு ரொம்ப உரம் தேவையான ஒன்று. அந்த எருவை வந்து என்ன பண்ணுவான்னா, தோட்டத்தில் போய் நல்லா உதிரியாக்குவான். உதிரியாக்கி தன்னுடைய அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல சிறுவனாக ஆசிரியர் இந்த பனையடி நாவலில் வெளிப்படுத்துகிறார்.